Hi friends, welcome to Green Recipe video. இன்னைக்கு வீடியோல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா mix பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி. அப்புறமா வீட்ல மயோனைஸ் இருந்தது அப்படினா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லனா தேவையில்லை. ஆட் பண்ண வேண்டாம். அதையும் விட்டுட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கோங்க. சுகருமே ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கப் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி கொடுத்துருங்க. பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இந்த எக்கு இந்த லீவ்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி இந்த மாதிரி பீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பீட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட என்ன ப்ரெட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். வீட் ப்ரெட்டாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒயிட் ப்ரெட்டாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அதில் ரெண்டு பக்கமே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நனையிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நாம் வச்சுருந்த இந்த ப்ரெட் எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அடுப்பு வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. இப்படி கைகளால் எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அந்த தோசை பரட்டி வச்சுட்டு இப்படி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த எக்கோட கலவையை ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் இறங்கி நமக்கு ப்ரெட்டு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சுக்கோங்க. பட்டர் வச்சுட்டு இப்போது அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. பாருங்கள் நமக்கு ஒன் சைடு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. அப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம வச்சுருக்கிற அந்த எக்கு கலவை எல்லாமே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையுமே நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எக்கு கலவையெல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அப்போ ரெண்டு சைடுமே நல்லா சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த லீவ்ஸ் எல்லாம் வச்செல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ரெண்டு பக்கமே சூப்பராக நமக்கு வெந்து சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். கலரை பாருங்கள், அதோட கலர் டெக்ஸ்சரை எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நாம் ஒரு கப் டீயோடு சர்வ் பண்ணலாம். காலையில் நமக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது அதில் எக்கு ப்ரெட்டு எல்லாமே சேரும்போது நல்லா ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவுட் சைடெல்லாம் கிறிஸ்பியாகவும் அந்த உள்பக்கம் எல்லாம் நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you next video.